நாம் இந்த விதைப்பு அறுப்பு கோட்பாடு அதை தான் பார்த்து வருகிறோம். அதில் 3வது பிரமாணத்தை நாம் பார்த்தோம். அது விசுவாச பிரமாணம். விதைக்கும் போது நாம் விசுவாசத்தை தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விதைகளை விதைக்கும் போது கர்த்தரை நம்புகிறதை நாம் தெரிவிக்கிறோம். கர்த்தரை நாம் நம்புகிறோம். அதுக்கு அடையாளமாக தான் நாம் விதைக்கிறோம். ஆமென். ஆராதனை என்பது கூட அப்படி தான். கர்த்தரை நம்புகிறபடினால் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். கொடுக்கும்போது கர்த்தரை நம்புகிறபடினால் நாம் கொடுக்கிறோம். அதுதான் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனானான். அவன் வாழ்க்கை முழுவதுமே விசுவாச வாழ்க்கையாக இருந்தது. விசுவாசித்தான் ஆகவே கடந்து போனான். விசுவாசித்தான் ஆகவே கீழ்ப்படிந்தான். விசுவாசித்தான் ஆகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுன்னு சொல்லும்போது கொடுக்க துணிந்தான். அப்போ எல்லாத்துக்குமே பேஸ் என்னது? விசுவாசம். அப்போ விதைப்பு அறுப்பு இந்த பிரமாணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணம். நாம் விதைக்கும் போது என்னத்தை காண்பிக்கிறோம்? விசுவாசத்தை காண்பிக்கிறோம். கீழ்ப்படியும் போது என்னத்தை காண்பிக்கிறோம்? விசுவாசத்தை காண்பிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, பாடும்போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நாம் என்னத்தை காண்பிக்கிறோம்? கர்த்தரை நான் நம்புறேன்றதை காண்பிக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை நம்புகிறோம்? கர்த்தரை நம்புகிறோமா? கர்த்தரை நம்புகிறோம்னா நாம் அவருடைய வார்த்தையின்படி செய்வோம். ஆமென். அப்போ நம்ம எல்லாரும் யாரு? நம்ம எல்லாரும் விசுவாசத்தின் சந்ததிகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு அப்படி தான். அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததிகளாகிய நமக்கும் அப்படி தான். அப்போ ஆபிரகாமின் சந்ததினா எப்படி? நம்ம மாம்சத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக பிறந்தோமா? இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாம்சத்தின்படி பிறக்கல. ஆனால் எப்படி ஈசாக்கு விசுவாசத்தில் காரியங்களை செய்தானோ அப்படியே நாமும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். எப்படி? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. நானும் ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆபிரகாமின் சந்ததினா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம மேலேயும் வரும். ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம மேலேயும் பலிக்கும். எப்படி? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வாக்குத்தத்தங்கள்லாம் எனக்கும் பலிக்கும். சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுடைய எல்லா சொத்துக்கும் நானும் வாரிசுதாரனா இருக்கிறேன். அதனால தான் ஒரு முறை சொல்லும்போது இப்படி சொன்னேன், உங்கள் பெற்றோர் என்ன சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்றது இல்லை, ஆனால் நம்முடைய மூதாதையோர் ஆபிரகாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. விசுவாசத்தின் மூலமாக நாம் எல்லாவற்றையும் பெறும்படியாக ஆபிரகாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. சில சமயங்கள் சில பெற்றோர் சாபத்தையும் கடனையும் இதையும் தான் சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லை. ஆனால் ஆபிரகாம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய நல்ல செய்தி என்னன்னா, உங்கள் பெற்றோர் ஒன்றும் சேர்க்காம இருக்கலாம், ஆனால் ஆபிரகாம்னு ஒரு பெற்றோர் இருக்கிறார், ஒரு முற்பிதா இருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதா ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் பைபிள் பெற்றோரை குறித்து நிறையா சொல்லுது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு அவமானங்களை சேர்த்து வைக்கிறார்கள் இல்லை, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்கள் இல்லையா? பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு புத்தியுள்ள வாழ்க்கை பாருங்க. இதெல்லாம் ஒரு விசுவாச வாழ்க்கை, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிற வாழ்க்கை. ஒருவேளை அப்படி எதுவும் சேர்த்து வைக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆபிரகாம் எல்லாவற்றையும் நமக்காக சேர்த்து வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. யாரை விசுவாசிக்கிறோம்? நம்ம ஆபிரகாமை விசுவாசிக்கல. யாரை விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இது பாருங்க, இதெல்லாம் வாழ்க்கை முறையாக மாறணும். நான் இயேசு விசுவாசிக்கிறேன், ஆகவே ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு நான் வாரிசுதாரனாக இருக்கிறேன். ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம், ஆபிரகாம் மேலே விழுந்த ஆசீர்வாதம் எனக்கும் வர முடியும். அதுக்கு தான் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார். இதுதான் பைபிள் சொல்லுது. மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக நமக்காக சாபமானார். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை வாக்குத்தத்தங்களும் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. புறஜாதி யாரு? நாம தான் புறஜாதிகள். ஆபிரகாம் புறஜாதியான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்கு எல்லாமே நடந்துச்சு. நாம் ஒன்றும் புறஜாதிகளாக இருக்கிறோம். நாம் ஒன்றும் யூதர்கள் கிடையாது. நாம் ஒன்றும் கிறிஸ்துவை, அதாவது யூத குலத்தில் வந்தவர்கள் கிடையாது. நாம் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததிகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அந்த புறஜாதிக்கு எப்படி வாக்கு பண்ணப்பட்டு ஆசீர்வாதங்கள்லாம் வந்துச்சோ அப்படியே நமக்கும் வர முடியும்.
விசுவாச வாழ்க்கை சில சமயங்களில் விமர்சிக்கப்படும். எப்படி விமர்சிக்கப்படும்? கர்த்தரை நம்புறேன்றாங்க, என்ன நடந்துச்சு? கர்த்தரை நம்புறேன்றாங்க, என்ன மாறுனுச்சு? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நிறைய பேர் கேட்பாங்க, கர்த்தரை நம்புறேன்றாங்க, பிரமாதமாக பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு வரும். ஆபிரகாமுக்கு கூட அப்படி தான் விமர்சனம் வந்துச்சு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். எத்தனை வருஷம் விசுவாசித்தார்? விசுவாசித்துக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 25 வருஷமாக விசுவாசித்துட்டு இருக்கிறாரு. எத்தனை வருஷமா? 25 வருஷம்னா எவ்வளோ தூரம்? அவ்வளோ வருஷமும் ஜனங்கள்லாம் கேட்டிருப்பாங்க, என்னையா ஆபிரகாம் கடவுளை நம்பி கிளம்புனிய? எங்கே கிளம்புன? ஊருன்ற பட்டணத்தை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு கிளம்புனியே. உன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்துச்சா? கர்த்தரை விட்டு கர்த்தர் சொன்னார்னு கிளம்புனியே. ஊரை விட்டு கிளம்பி எத்தனை வருஷம் ஆச்சு? ஈவன் ஆபிரகாம் சாராள் கூட கேட்டிருக்கலாம், அதெல்லாம் எழுதலை. சாராள் கூட கேட்டிருக்கலாம், என்னங்க நீங்கள் கடவுளை நம்புறேன்னு சொல்லி கிளம்புனீங்களே, இத்தனை வருஷம் ஆச்சே, கேட்டுக்கலாமா இல்லையா? விமர்சனங்கள் விசுவாச வாழ்க்கையில் வருவது சகஜம் இல்லையா? விமர்சிக்கலாம், நிறைய பேர் சொல்லலாம், என்ன நடந்துச்சு, என்ன வளர்ச்சி, என்ன உயர்வு, என்ன நடந்துச்சு, பிள்ளையவே காணுமே, ஒரு ஆசீர்வாதத்தையும் காணுமே. ஆமாம், அப்படிதான் இருக்கும். ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை தொடர்ந்து விசுவாசித்தார். ஆபிரகாம் கர்த்தரை விடவே இல்லை. ஊர் உலகம் சொல்லுதுன்றதுனால நம்ம மேலே ஒரு பெரிய சந்தேகம் வந்துடக்கூடாது. அழைத்தவர் கர்த்தர். சொல்லுங்க, அழைத்தவர் கர்த்தர். அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர். சொல்லுங்க, அழைத்தவரை நம்பி நான் வந்திருக்கிறேன், கர்த்தரை நம்பி நான் வந்திருக்கிறேன். கடவுளை நம்பி தானே ஆபிரகாம் கிளம்புனாரு. யாரை நம்பி கிளம்புனாரு? கடவுளை நம்பி கிளம்புனாரு. ஆபிரகாம் சாராளும் கர்த்தரை நம்பினார்கள் பைபிள் சொல்லுது. அப்போ விசுவாச வாழ்க்கையில் என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, விமர்சனங்கள் வரலாம், நடக்காம போகலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதில் அவர் மாறவே மாட்டார். கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். இதுதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். கர்த்தர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறாரு, கர்த்தர் இந்த குடும்பத்திலேயே, சந்ததியிலேயே கர்த்தர் என் குடும்பத்தை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, இந்த ஊழியத்தோடு இணைச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருக பண்ணுவார், இந்த பகுதியில் ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்துவார் என்று ஆழமாய் நம்ப வேண்டும். இதே பகுதியில் கர்த்தர் என்னை உயர்த்தி வைப்பார்ன்னு நம்ப வேண்டும். சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறத விடாதீங்க. கர்த்தரை நம்புகிறத மாத்திரம் என்ன செய்யாதீங்க, அசைக்க விடாதீங்க. எத்தனை சூழ்நிலை வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை இல்லாமல் வரலாம், வியாதி வரலாம், கடன் வரலாம், என்ன வந்தாலும் சரி, கர்த்தரை நமக்கு ஒரு வழி உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, ஒரு வழி உண்டு பண்ணுவார். ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். ஆமென். பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து 7 வருஷமாக ஊழியம் செய்கிறாருன்னா ஒரு ஆத்மா கூட வரலையா. ஆனால் அது விடாமல் ஊழியம் செஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு. கர்த்தரை நம்பி கர்த்தரை அழைச்சிருக்கிறார், இந்த பகுதியில் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. நிறையா திருப்பிரசங்கம், நிறையா ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி, அது இதுன்னு எத்தனையோ பண்ணால் கூட ஒரு ஆத்மா கூட வரல. எத்தனை வருஷமா? 7 வருஷமாக வரல. 7வது வருஷத்தினுடைய நிறைவில் அடுத்த வருஷம் 8வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. 7 வருஷம் எவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் மேலேயா டவுட்டே வந்திருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் டவுட்டே வந்திருக்கும். என்னத்தை இவர் ஊழியம் செய்கிறாரு, இவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா, அப்படி இப்படின்னு டவுட்டே வந்திருக்கும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே வராரு. சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்துக்கிட்டே வராரு. நம்ம உறுதியாக இருக்குமான்னு பார்க்குறாரு, கர்த்தர் நிலச்சிருக்கிறோமான்னு பார்க்குறாரு. ஆமேன். இந்த கேப்பில் இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பாஸ்டர் ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அந்த திருச்சபையிலேருந்து ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு அனுப்புனாங்களாம். அனுப்புனா அவர் போன மாத்திரத்தில் கொஞ்ச நாள் சில மாதங்கள் இருந்துருக்கிறார். இருந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாராம், இங்கே எனக்கு ஊழியம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், திரும்ப வந்துடுறேன்னாராம். இங்கே ஊழியம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், திரும்ப வந்துடுறேன்னாராம். அப்புறமா அந்த பாஸ் சொன்னாராம், சரி நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை இங்கே வச்சுட்டு வேற ஒருத்தர் அனுப்புனாராம். அவர் ஊழியத்தை பிரமாதமாக செஞ்சாராம். இவர்கிட்ட சொன்னார், என்ன ஊழியம்ன்றது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, போனவொன்னே ஆத்துமாக்கள் வந்துடுவாங்களா, முகத்துக்காக வர்றவங்களா, இல்லை ரசிகர்கள் கூட்டமா, இல்லை அங்கே என்ன ஏதாவது
மேஜிக் ஏதாவது பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையாது. ஊழியம் என்பது சில விசுவாசத்தின் பாதை அது. ஆமென். அப்புறம் அவரை சரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, திருத்த வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி இன்னைக்கு ஊழியத்தை பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம். இப்போ ஒரு சபையில் அந்த 7 வருஷம் ஊழியம் செஞ்ச ஆளுக்கு ஒரு அர்த்தமா கூட வரல. 8வது வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குது? அங்கிருந்த ஒரு லோக்கல் சர்ச்சு அவங்க இடம் காலி பண்ணி போகிறாங்கன்னு சொல்லி அங்கேருந்த ஆத்துமாக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த பாஸ்டரு இந்த திருச்சபையில் உட்கார வச்சிட்டாரா. இந்த திருச்சபையில் இடமே பத்தலையா. அந்த அளவுக்கு சபை நிரம்பி வழிஞ்சு இந்த ஊழியம் வந்து பிரமாதமாக வளர ஆரம்பிச்சிருச்சான். அந்த பாஸ்டர் ஊழியத்தை கொடுத்துட்டு போயிட்டாராம். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுள் வந்து விசுவாசத்தின் பாதையில் நடக்கிற மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? கர்த்தர் செய்கிறது யாருக்குமே தெரியாது. கர்த்தர் வந்து நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத காரியங்களை செய்வார். நம்ம நினைப்போம் நான் உழைச்சி ஓடா தேஞ்சு கஷ்டப்பட்டு கையில் காலில் விழுந்து தான் நான் வந்து எதையாவது ஒன்று சம்பாதிக்கணும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அப்படித்தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் கையில் காலில் விழுந்துட்டு தான் இருந்திருக்கணும். கர்த்தரை நம்புங்கள். பக்கத்தில் கேட்டு கர்த்தரை நம்புங்கள். சத்தமாக சொன்னது கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் எப்படி வழியை திறப்பார், எப்படி வாசல்களை திறப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் கர்த்தரை நம்புவதான் தீர்வு. கர்த்தர் இறுதி வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? நேற்றைக்கு ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் எத்தனை 2014 நினைக்கிறேன். அவர் ஒரு சின்ன கோல்டு வாங்கி வச்சுருக்கிறாரு. சின்ன தங்கம் சிப், அதாவது இது சிம் கார்டு இருக்குல்ல, சிம் கார்டு சைஸில் ஒரு சின்ன கோல்டு வாங்கி வச்சுருக்காரு. அன்றைக்கி வாங்கும்போது அவர் அது 1 கிராமோ 2 கிராமோ தான், இல்லை கொஞ்சம் அதிகம் கிராம்ஸ். அவர் வாங்கும்போது ஏதோ சில ஆயிரங்களுக்கு வாங்கியிருக்கிறார். 15,000 இன்னும் வாங்கியிருக்கிறார். அன்னைக்கு வாங்கும்போது அவ்வளவு அதே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன், சும்மா வாங்கி வைக்கலான்னு வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி அதனுடைய ரேட்டு கிட்டத்தட்ட 75,000. சும்மா வாங்கி வச்சா அது இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதனுடைய ரேட்டு 75,000. என்ன உழைச்சிங்க, என்ன கஷ்டப்பட்டீங்க? ஒன்றும் இல்லை. சில சமயங்களில் கடவுள் வந்து நாம் ஒன்றுமே செய்ய முடியாது, திராணியற்று போய் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எக்கனாமிக் சிஸ்டத்தையே கர்த்தர் மாற்றுவார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லி. ஆமென். எக்கனாமிக் சிஸ்டத்தையே மாற்றுவார். இன்றைக்கி கோல்டுனுடைய ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தலைப்புறனாலும் அதை ஏற்ற முடியாது, இறக்க முடியாது. கர்த்தர் ஏற்றுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்க மாட்டீங்க, கடனில் இருக்க மாட்டீங்க. கர்த்தரை முழுசாக நம்ப வேண்டும். சொல்லுங்க, கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புறது தான் தீர்வு. கர்த்தரை நம்பினீங்கன்னா செழிப்பீர்கள். கர்த்தரை நம்பி இருங்கள். கர்த்தரை நம்பி காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். விமர்சனங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிறைய கேள்விகள் வரலாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அவைகளின் மத்தியிலே கர்த்தரை நம்பி இருப்பதான் தீர்வு. ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் அதை விட்டுட்டு கர்த்தரை நம்புகிறதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லு, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் பழிக்கிற வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நீங்கள் பழிக்க வைக்க முடியாது. என்ன பண்ணாலும் பழிக்க வைக்க முடியாது. என்ன பண்ணி வாக்குத்தத்தம் பழிக்க வைக்க முடியும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இதை எடுத்துட்டேன்னா வாக்குத்தத்தம் பழிச்சிடும், அதை எடுத்துட்டேன்னா வாக்குத்தத்தம் பழிச்சிடும், சட்டை பேண்ட்டை மாற்றிட்டேன்னா வாக்குத்தத்தம் பழிச்சிடும் நினைக்கிறாங்க. இல்லை, வாக்குத்தத்தத்தை உங்களால் பழிக்க வைக்கவே முடியாது. பழிக்க வைக்கிறதுக்கு தான் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார். அவரை விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நம்ம மேலே பழிக்க ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்போ எந்த விதத்தெல்லாம் விசுவாசிக்கிறோம்? கிட்டத்தட்ட 7 காரியம், அதில் 6 காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். எந்த விதத்தெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன்? 1, பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஃபர்ஸ்ட். 2வது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலை. 2வது, சாபத்திலிருந்து விடுதலை. 3வது, வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக வியாதி எனக்கு பேலன்ஸ் செய்ய முடியாது. கழுகுகளைப் போல நான் புதிதாய் என்னுடைய இளமையான வாழ்க்கையை நான் பெறுவேன் என்று விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை விசுவாசிக்கணும். வயசாகி போச்சுன்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த முதல்ல இந்த வயசாகி போச்சுன்ற நினைப்பும் அந்த நடையும் மாற்றணும் முதல்ல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒரு இளைஞனை போல, இளைஞியை போல, ஆமென், அப்படி நடக்க ஆரம்பிங்க, அப்படி பேச ஆரம்பிக்கணும். இன்னும் வாலிப பிள்ளைகளாகவே இருக்கிறதாகவே யோசிக்க ஆரம்பிங்க. இது ஒரு பெரிய நல்ல ஒரு ஆசீர்வாதமான பார்வை அது. ஆமென். சொல்லுங்க, வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக வியாதி என் சரீரத்தில் பேலன்ஸ் செய்ய முடியாது. எந்த கிருமிகளும் என் வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்ய முடியாது. என் ஜீவனை தொட முடியாது. என்னுடைய இளமையை தொட முடியாது. கட்டளை எடுங்க. ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, அதுக்கப்புறம் பற்றாக்குறை, கடன், தரித்திரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கல்வாரி சிலுவையில் என் தரித்திரத்துக்காக தான் மரித்தான்னு சொல்லப்படுகிறது. அப்போ நான் ஐஸ்வர்யவான் ஆவேன், நான் பெரியவன் ஆவேன், வர வர விருத்தி அடைவேன், நான் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். கடந்த வாரங்களில் பார்த்தோம்ல. ஆமென். 4வது. 5வது என்னது? 5வது ஒரு 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 தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? தோல்வி மனப்பான்மையோடையே வாழ்றதுனால தான் நிறைய சூழ்நிலைகள் வந்து சாதகமாக மாட்டேங்குது, எல்லாம் அகெயின்ஸ்டாக இருக்குது. தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுதலை. 6வது போன வாரத்தில் பார்த்தோம், பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. எனக்கு மேலே ஒரு ராஜ்யம் இருக்குது, அது தேவனுடைய ராஜ்யம். தலையில் கை சொல்லுங்க, எனக்கு மேலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. என்னை ஆளுவது தேவனுடைய ராஜ்யம். சொல்லுங்க, என்னை ஆளுவது தேவனுடைய ராஜ்யம். என்னை ஆளுவது தேவனுடைய ராஜ்யம். ஓ ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? போன வாரத்தில் பார்த்தோம். அது ஒரு பாசிட்டிவான ராஜ்யம், அது நெகட்டிவான ராஜ்யம் கிடையாது. பிசாஸ் தான் நெகட்டிவானவன், அவன் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க பார்ப்பான். ஆனால் நம்ம மேலே இருக்கிற ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், ஒரு பாசிட்டிவான ராஜ்யம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இன்னைக்கு 7வது கடைசியாக தாழ்வான ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுதலை. கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக ஒரு தாழ்வான வாழ்க்கையிலிருந்து விடுதலை, ஒரு அளவிற்கு உட்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை, முழுமை இல்லாத, பூரணம் இல்லாத ஒரு அகால வாழ்க்கை. சொல்லுங்க, அகால வாழ்க்கை. ஒரு அகால வாழ்க்கையிலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒரு அவரை போலவே ஒரு தேவரகமான வாழ்க்கையை நாம் கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கிறோம். சொல்லுங்க, தேவரகமான வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. ஒரு அகால வாழ்க்கையிலிருந்து விடுதலை, ஒரு தாழ்வான வாழ்க்கையிலிருந்து விடுதலை, ஒரு அளவுக்குட்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை, ஒரு ஒரு முழுமையற்ற, பூரணமற்ற. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு அளவு, ஒரு பூரணம் இல்லாத, ஒரு 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 முழுமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வாழ்கிறாங்க. உலகத்தில் பாருங்கள், பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? ஒரு முழுமையான திருப்திகரமான வாழ்க்கை இல்லை, ஒரு பூரணமான வாழ்க்கை இல்லை. சாகும்போது ஐயோ அப்படின்னு சாவை வெறுத்துட்டு தான் சாகிறாங்களே ஒழிய சாக விரும்பி சாகிறது இல்லை. நல்லா கவனிங்க, எனக்கு கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் சாக விரும்பி சாகிறது இல்லைன்றேன்? பவுல் வந்து சாவை எதிர்கொண்டார், ஆமாவா இல்லையா? இயேசு வந்து சாவை எதிர்கொண்டார். எதிர்கொள்ளும் போது அவங்க வாழ்க்கையை பூரணமாய் பார்த்தாங்க, முழுமையாக பார்த்தாங்க, ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்ததாக பார்த்தாங்க, ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய சித்தத்தை வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றிட்டேன் அப்படின்றதான் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், எல்லாம் சாவை விரும்பி சாகிறது இல்லை. ஐயோ இந்த சாவு வருது அப்படின்றாங்க. அப்படின்னா வாழ விரும்புகிறாங்க, ஆனால் சாக விரும்பலை. கர்த்தர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு பூரணமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, பூரணமான வாழ்க்கை. சொல்லுங்க, முழுமையான வாழ்க்கை. கர்த்தர் ஒரு முழுமையான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார், பூரணமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த அளவிற்கு உட்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்ம அளவிற்கு எல்லை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தாழ்வான வாழ்க்கையிலிருந்து உயர்வான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நமக்கு தந்திருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். அப்படி சொல்லி கைத்தட்டுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் நான் ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன், ஒரு முழுமையான வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன், பூரணமான ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். ஓ, அகால வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு எல்லையற்ற ஒரு வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புறீங்களா? ஆமென். இது எப்படிப்பட்ட வாழ்க்கை? 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று, இது ஆதியில் ஆதாமுக்கு கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஆதாமுக்கு அப்படி தான் வாழ்க்கையை கொடுத்துருந்தார். அவனுக்கு மரணம் இல்லை, அவனுக்கு வியாதி இல்லை, அவனுக்கு சாபம் இல்லை. அவன் வாழ்க்கை ஒரு அளவிற்கு உட்பட்ட வாழ்க்கையா இல்லை. அந்த வாழ்க்கையவே கிறிஸ்துவுக்குள் நமக்கு திரும்ப தந்திருக்கிறார். ஆமென். அதே வாழ்க்கையை தந்திருக்கிறார். பாவம், சாபம், வியாதி, கடன், தோல்வி, இதுல இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார்னா என்ன வாழ்க்கை நமக்கு தந்திருக்கார்? ஆதாம் பாவம் செய்து வீழ்ச்சி அடைஞ்ச போது இந்த வாழ்க்கையெல்லாம் வந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னால, பாவம் செய்வதற்கு முன்னால என்ன வாழ்க்கை இருந்ததோ அந்த வாழ்க்கையவே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆமென். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா, கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரு?
அவர் வாழ்க்கையில் ஒன்றுமே, இந்த உலகத்திலிருந்து ஒன்றுமே அவரை ஒன்றுமே பண்ண முடியல. இயேசுக்கு ஃபீவர் வந்துச்சா? இயேசு வியாதிப்பட்டாரா? இயேசு கடன் பட்டாரா? இயேசு இந்த நாம சந்தித்து கொண்டிருக்கிற சோதனையெல்லாம் சந்தித்தார். ஆனால் எதுவுமே அவருக்கு பலன், அவரை ஒன்றுமே பண்ண முடியல. கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் அதான் நடந்திருக்குது. ஆமென். அகால வாழ்க்கையிலிருந்து விடுதலை. சொல்லுங்க, அகால வாழ்க்கையிலிருந்து விடுதலை, ஒரு அவமானத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை, குறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை. அப்போ இதை நாம இந்த புரிதல்ல தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? அணுக வேண்டும். வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த புரிதல்ல தான் அணுக வேண்டும். நான் பெற்றிருக்கிற வாழ்க்கை ஒரு எல்லையற்ற வாழ்க்கை, ஒரு 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 பிரமாதமான வாழ்க்கை. அதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் தேவ தரத்திற்கு என் வாழ்க்கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. தேவரகமான ஒரு வாழ்க்கை. அந்த தரத்துக்கு குறைந்த ஒரு வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் உயர்ந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். சொல்லுங்க, உயர்ந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன், உன்னதமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன், ஒரு பெரிய மேலான ஒரு வாழ்க்கையை நான் பெற்றிருக்கிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி வாழ்க்கையை பார்க்கணும், அப்படி பார்க்கணும். வாழ்க்கையை ஏண்டா வாழ்றோம், ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. கடவுள் தந்த ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை இல்லை தெரியுமா? நமக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப எளிதாக கிடைச்சதுனால நம்ம அதை ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டேன்றோம், பெருசாக யோசிக்க மாட்டேன்றோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. சொல்லுங்க, உயர்ந்த வாழ்க்கை, உன்னதமான வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை பிரமாதமாக அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருடைய சித்தத்தின்படியான ஒரு வாழ்க்கையாக இதை வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உதாரணமாக இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர் கிறிஸ்து என்கிற ஒரு 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 அவதாரத்தை அவர் அனுபவித்தார், வாழ்க்கையில் அனுபவித்தார். இயேசு என்கிற ஒரு சரீரம் இல்லை, சரீரத்துக்குள்ள கிறிஸ்து என்கிற ஒரு இருக்கிறார். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு என்கிற ஒரு சரீரத்துக்குள்ள கிறிஸ்து உள்ள வாசம் பண்றாரு. ஒரு 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 அவருக்குள்ள அந்த பரிபூரணம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அனுபவித்தார்னு பைபிள் ரொம்ப நிறைய காரியங்களை சொல்லுது. ஒரு சில வசனங்களை இப்போ நம்ம வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. யோவான் 3:34 நிறுத்தி நிதானமாக வாசிங்க. அதில் என்னென்ன வார்த்தையெல்லாம் வருது பாருங்களேன். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். யாரு? இயேசு யாரு? தேவனால் அனுப்பப்பட்டவர். சொல்லுங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர். சத்தமா சொல்லுங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவனால் அனுப்பப்பட்டவர்னா அவர் எப்படி தான் இருப்பார்? தேவ ரகமாக தான் இருப்பார். சொல்லுங்க, தேவ ரகமாக இருப்பார். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்தார்னா என்ன ரகமாக இருப்பாங்க? நம்முடைய ரகமாக இருப்பாங்க இல்லையா? நம்ம வீட்டில் பிறக்கிறது குரங்கா இருக்காது. ஆமேன். குரங்கு அது குரங்கு ரகம் வேற இல்லை, நம்ம ரகம் வேற. ஆமேன். அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர். சொல்லுங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர். அப்போ தேவனுடைய வீட்டிலிருந்து கிளம்புறாரு, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கிளம்புறாரு. அவர் எப்படி இருப்பார்? தேவனை போலவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவனை போலவே இருக்கிறார். அப்போ அது என்ன வாழ்க்கை? அது அளவிற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, பூரணமான ஒரு வாழ்க்கை, முழுமையான ஒரு வாழ்க்கையோட தான் அவர் இந்த பூமிக்கு வருகிறார் இல்லையா? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, அளவில்லாமல். சொல்லுங்க, அளவிற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அந்த ஆவின்ற இடத்துல மூல பாஷையில் சொல்லுது ஜீவன் சொல்லுது. ஜீவன். சொல்லுங்க, ஜீவன். அவருக்கு தேவன் தமது ஜீவனை, சொல்லுங்க, தமது ஜீவனை, சொல்லுங்க, தமது ஜீவனை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஜீவன் அளவற்ற ஒரு ஜீவன். அப்ப அளவிற்கு உட்பட்ட ஒரு ஜீவன் இருக்குது. எப்படி ஆயிடுச்சு? பாவம் செய்த போது அளவிற்கு உட்பட்டதா மாறிடுச்சு ஜீவன். சாகவே சாக முடியாதுன்ற ஒரு வாழ்க்கையை பெற்ற மனிதன் பாவம் செய்த உடனே செத்து போறான். சாகுறான்னா என்ன அர்த்தம்? ஜீவனை குறுக்கி கொள்ளுறான் இல்லையா? அப்போ அதான் அளவிற்கு உட்பட்ட ஜீவனை மாறிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, தேவன் தமது ஆவியை, ஜீவனை இயேசுவுக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார். சொல்லுங்க, அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஒரு நாள் வீட்டில் பார்க்கணும், ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி ஒரு புழு. அது என்னது நம்ம நூல் இருக்கு பாருங்க, நூல் அளவுக்கு தான் அதனுடைய திக்னஸ்ஸு, இவ்வளோ நீட்டத்துக்கு இருக்குது.
அது அப்படி நகண்டு போது, இருக்கிற இடமே தெரியல. தண்ணி இருக்கிற இடத்துல அப்படி அப்படி திடீர்னு பார்க்க அங்கே ஏதோ ஒன்று ஜீவன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஜீவன் இருக்காங்க. நூல் அளவுக்கு இவ்வளோதான் லென்த்து, நூல் திக்னஸ் தான் அந்த புழு. அது நகருது, அது இருக்கிறதே தெரியல. திடீர்னு நெளியுது பாருங்க, அப்போ தெரியுது. அப்போ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நல்லா உன்னிப்பாக பார்க்குறேன். அது ஒரு ஜீவன். அதுக்குள்ளே எங்கே ஜீவன் இருக்குது யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது. எப்படி ஜீவன் அது? ஒருவேளை நமக்கு தெரியாமலே எத்தனையோ உயிர்களை கொள்றோம் பாருங்க. இல்லை, அதில் கால் பட்டாலே போதும், அவ்வளோதான் ஜீவன். ஆனால் அதுக்குள்ள ஜீவன் இருக்குது. அப்புறம் கடவுள் தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாத ஆவியை கொடுத்தார். அப்போ அளவில்லாத ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது. அளவிற்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது. இந்த குறுகின வாழ்க்கையிலிருந்து எல்லை இல்லாத ஒரு ஜீவன் இருக்குது. கிறிஸ்துவுக்கு அதை தந்திருக்கிறார். இயேசு என்கிற சரீரத்துக்குள்ள வாழ்கிற அந்த கிறிஸ்து அளவில்லாத ஜீவனை பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் வாசிங்க, பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கைகளில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் அவர் கையில் ஒப்பு சொல்லுங்க, எல்லாத்தையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் குமாரனுடைய கையில எல்லாவற்றையும் என்ன பாருங்க, எல்லாரும் எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறான்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிதா யார்? எல்லாத்தையும் உண்டு பண்ணவர் தான் பிதா. சர்வ சிருஷ்டிப்புகளுக்கும் தகப்பன் தான் பிதா. கிரியேட்டர் ஆஃப் காட் இல்ல, கிரியேட்டர் காட் இல்ல. அவர் சகலவற்றையும் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்? தம்முடைய குமாரனுக்கு. ஓ லார்ட், எந்த ஒன்று அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஆமென். எல்லாவற்றையும் அவர் ஒப்படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பிதாவினுடைய கைகளில் இருந்து குமாரன் பெற்றிருக்கிறார். சொல்லுங்க, பெற்றிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, பெற்றிருக்கிறார். இதான் எல்லாத்தையும் அவர் கையில ஒப்படைத்து இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய். நித்திய ஜீவன் சொல்லுங்க, நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்? அழிவில்லாத வாழ்க்கை. சொல்லுங்க, அழிவில்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை. அந்த ஜீவன் நித்தியமாய் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் தாழ்வான, அளவிற்குட்பட்ட, முழுமையற்ற, பரிபூர்ணமற்ற ஒரு அகால வாழ்விருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்பது. ஆமென். குமாரன விசுவாசத்தால் நித்திய ஜீவன். சொல்லுங்க, இயேசு விசுவாசித்தால் நித்திய ஜீவன். இயேசு விசுவாசிக்கிறவன் நித்தியமா வாழலாம். இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு மரணம் ஒன்று செய்ய முடியாது, வியாதி ஒன்று செய்ய முடியாது, சாபம் ஒன்று செய்ய முடியாது. இயேசு விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில கீழே கடந்து மேல வர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 10:10. யோவான் 10:10 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேற ஒன்றுக்கும் வரான். நானோ, இயேசு சொல்றார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஒரு பரிபூர்ணமான ஜீவன். சொல்லுங்க, பரிபூர்ணமான ஜீவன். சொல்லுங்க, பரிபூர்ணமான ஜீவன், பரிபூர்ணமான வாழ்க்கை, பரிபூர்ணமான ஒரு 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 வாழ்க்கையை கொடுக்க தான் கர்த்தர் இந்த பூமிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். இயேசு விசுவாசித்தால் நம்முடைய ஜீவன் பரிபூர்ணமடையும். சொல்லுங்க, பரிபூர்ணமடையும். இன்னைக்கு நிறைய பிசாசு திருடுறான், கொள்றான், அழிக்கிறான். பிசாசு தான் எல்லா அழிவுக்கும் காரணம். பிசாசு தான் எல்லா திருட்டுக்கும் காரணம். பிசாசு தான் வாழ்க்கையை கெடுக்கிறான். இந்த பூமியில் இருக்கிற மனுஷருடைய வாழ்க்கை கெட்டு போற காரணம் பிசாசு தான். ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. சொல்லுங்க, கெட்டு போவதில்லை. பிசாசை நம்பி கெட்டு போவான், ஆனால் இயேசு நம்பி என்ன செய்ய முடியாது, கெட்டு போக முடியாது. நானும் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். இப்போ நாம பெற்றிருக்கிற ஜீவன், கிறிஸ்து விசுவாசிக்கும் போது ஒரு பரிபூர்ணமான ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இயேசுவுக்கு பிதா அவ்வளவு தந்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவுக்கு பிதா அவ்வளவு தந்திருக்கிறார். பிதா இயேசுவுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார், எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கவனிங்க, நம்மகிட்ட என்னென்னலாம் இல்லையோ எல்லாமே யார்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. இந்த பூமியில் மனுஷன்கிட்ட யார்கிட்ட என்னென்ன இல்லையோ எல்லாமே யார்கிட்ட இருக்கு? இயேசு கிட்ட இருக்கு. பாருங்க, இப்போ அனிதா கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எல்லாமே இருக்குன்னா யாரை நம்பலாம்? அனிதா என்ன நம்பலாம், என்ன தேடி வரலாம் இல்லையா?
அப்போ முழு உலகத்தையுமே ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு? இயேசுவை தேடி வரும்படி வைத்து விட்டார். சொல்லுங்க, இயேசுவை தேட வேண்டும். என்ன உங்ககிட்ட இல்லையா? அது இயேசு கிட்ட இருக்குது. இயேசு யாரு? இயேசு ஒன்றும் மூணாவது மனுஷன் கிடையாது. இயேசு நம்முடைய மூத்த குமாரன். இயேசு யாரு? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நம்ம எல்லாருக்கும் மூத்தவர். சொல்லுங்க, இயேசு என்னுடைய மூத்த சகோதரன். சத்தத்தை சொல்லுங்க, இயேசு என்னுடைய மூத்த சகோதரன். ஆமா, யாரை நோக்கி போலாம்? எல்லா ஆண்களும் பெண்களும் இந்த முழு உலகமும் யாரை நோக்கி போகலாம்? இயேசு கிட்ட நோக்கி போகலாம். இயேசு எனக்கு பரிபூர்ண ஜீவனை வச்சிருக்கிறாரு. இயேசு எனக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்காரு. இயேசு எனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. உயர்ந்த வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. இயேசுவிடத்துல முழுமையான ஒரு வாழ்க்கை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அளவிற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவை நோக்கி போறேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. அதனாலதான் எபிரேயர் சொல்ல, இயேசுவை நோக்கி ஓட கடவோம். சொல்லுங்க, இயேசுவை நோக்கி ஓட கடவோம். இயேசுவை நோக்கி ஓடுகிற குடும்பங்கள் நன்றாயிருக்கும். இயேசு கிட்ட போனா எல்லாம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உடனே கேட்காதீங்க, இயேசு எங்க இருக்கிறாரு தேடி போறான்னு. இயேசு எங்க இருக்கு? இயேசு நம்ம உள்ளத்துல தான் இருக்கிறார். இயேசு எங்கேயும் இல்லை, ஒரு இடத்துல இல்லை, நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தால் போதும். அவரை நோக்கி எப்படி பார்க்கறது? ஜபத்தின் மூலமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லாமே உம்மை கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதாமே. என்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றுவதற்கான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், என்னுடைய சரீர பலவீனத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய சுகம் எல்லாத்தையும் எனக்கு தர முடியும் என்று பைபிள் சொல்லுது. எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் அவர் கையில் ஒப்படைத்திருக்கிறார். யாருக்காக ஒப்படைச்சிருக்கிறார்? அவருக்காகவா? இல்ல, எனக்காக அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் அவர் அண்டை வரும்போது எனக்கானதை நான் எடுத்துக்கொள்ள முடியும். சொல்லுங்க, எனக்கானதை எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கானதை ஆண்டவரிடத்துல வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் இந்த உலகத்துல நிறைய பேர் வேலையை நம்புற அளவுக்கு யாரை நம்புறதில்ல? இயேசுவை நம்புறதில்ல. டாக்டர் நம்புற அளவுக்கு யாரை நம்புறதில்ல? இயேசுவை நம்புற. வக்கீலை நம்புற அளவுக்கு யாரை நம்புறதில்ல? இயேசுவை நம்புறதில்ல. வேற சயின்டிஸ்டை நம்புற அளவுக்கு இயேசுவை நம்ப. இந்த உலகத்துல யார் யாரு பெருசா பெரிய பணக்காரங்களை நம்புற அளவுக்கு யாரை நம்புறதில்ல? இயேசுவை நம்புறதில்ல. நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, யாராலையும் ஒரு பைசா நமக்கு கொடுக்க முடியாது. இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமா, நல்லா கவனிங்க. சொந்த பந்தங்கள் பணக்காரங்க இருப்பாங்க, நமக்கே தெரிஞ்ச நல்ல வசதியான வாய்ப்புள்ளவங்க இருப்பாங்க, வசதியானவங்க இருப்பாங்க, ஏராளமாக வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 ஏதாவது ஒரு கஷ்டம்னு போய் நின்னீங்கன்னா தரமாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க கிறிஸ்தவங்களாகவே இருப்பாங்க. ஜெபம் பண்ணிக்கிறான்னுவாங்க, எனக்கே இல்லைன்னுவாங்க, ஏமாற்றுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுக்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இந்த ஊழியத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்குது, எத்தனையோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஒன்றே ஒன்று நான் கற்று வச்சுருக்கிறேன். என்ன? சூழ்நிலை நெருக்கும் போது, பிரச்சனை நெருக்கும் போது, தேவைகள் நெருக்கும் போதெல்லாம் இயேசுவை நோக்கி ஓடி வர வேண்டும். ஆமென். இதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக சூழ்நிலையாக, ரொம்ப வழியே தெரியலையா, நேராக சாவி எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருவாங்க. அங்கே வந்து உட்காந்துருப்பேன், ஃபேனை போட்டு உட்காந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீர்? நான் அடுத்து என்ன செய்யணும்? எப்படிப்பட்ட விதத்தில் என்னை சந்திக்க போகிறீர்? எப்படி ஆசீர்வாதங்கள் வரும்? எப்படி பணம் வரும்? எப்படி உயர்வு வரும்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீர் எப்படி எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர்? அதெல்லாம் நான் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறேன்? இப்படி இயேசுவை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கும்போது, கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் வாசல்களையும் வழிகளையும் திறப்பார். ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும், பெரிய நம்பிக்கை உண்டாகும். மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை வராது, ஏமாற்றம் தான் வரும். ஏன்னா அவன் திருடன். பிசாசை பற்றி சொல்லப்படும். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வைக்கிறான். எப்படி அழிக்க வைக்கிறான்? எப்படி திருட வைக்கிறான்னா, சமாதானத்தில் எப்படி திருடுறான்? எப்படி அவநம்பிக்கை உண்டாக்க வைக்கிறான்னா, நம்முடைய நம்பிக்கையை கொண்டு போய் மனுஷன் மேலே வைக்கிறான். மனுஷன் மேலே வைக்க நம்மளை ஏவுறான். இந்த அவரை நம்பு, இவரை நம்பு, அதை நம்பு, இதை நம்புன்னுவான். நாம் உடனே அதை நம்புவோம், அவங்கள நம்புவோம், இவங்கள நம்புவோம், அங்கேருந்து வரும் இங்கேருந்து வரும்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தா எல்லா இடத்துலையும் கேட்டு நம்பி ஏமாந்து அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிஞ்சதான் மிச்சமாக இருக்கும். இல்லை, கடைசியில் எங்கே தான் வந்தாகும்? இயேசுக்கிட்ட தான் வந்தாகும். நான் சொல்கிறேன், முதல்லையே இயேசுவை தேடினால் போதும். மனுஷரை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பைபிள் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. சுய புத்தி சொல்லும். பிசாசு கரெக்டாக யூஸ் பண்ணுற ஒன்று நம்முடைய சுய புத்தி. என்னது? நம்முடைய சுய புத்தி. இந்த புத்தியை தான் யூஸ் பண்ணுவான்.
அவனுக்கு தெரியும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, டக்குன்னு ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு தெரியும். அதனால் சுய புத்தி யூஸ் பண்ணுவான். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. பக்கத்தில் கேட்டு சொல்லுங்கள், சுய புத்தியின் மேல் சாயாதே. சொல்லுங்கள், சுய புத்தியின் மேல் சாயாதே. சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. இந்த புத்தியை நம்பாதீங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். பிசாசு சொல்லுவோம், மனுஷனை தேடி போ, அங்கே போ இங்கே போ. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஊரெல்லாம் சொல்லுவாங்க, என்னை கேட்டு வந்தார், என்னை கேட்டு பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் தான் நம்மளை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பைபிள் சொல்றது எல்லாத்தையும் இயேசுவிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இயேசுவிடத்தில் போய் கேட்டீங்கன்னா அவர் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் செய்வார், இந்த வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த மனுஷனை போய் கேட்டாலும் வெட்கப்படுத்திடுவான், அவமானப்படுத்திடுவான். நமக்கே ஒரு குற்ற உணர்வு வந்துடும், ஐயோ இவங்கள்ட்ட ஏன்டா கேட்டோன்னு ஆயிரும். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்னு வசனம் சொல்லுது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்பேன், கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். யோவான் 3 சொல்லுது, பிதாவானவர் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்னு. யோவான் 10:10 சொல்லுது, அவர் பரிபூர்ணமான ஜீவனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது. கொலோசியர் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், ரொம்ப பிடிச்ச வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9:10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் என்னது? அது என்னது? தேவத்துவத்தின் பரிபூர்ணம்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவரகமான ஒரு வாழ்க்கை. தேவன் யார்? தேவத்தன்மை என்ன? தேவத்துவத்தின் பரிபூரணம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. கடவுளுடைய ரகமான ஒரு வாழ்க்கை, கடவுளுடைய ரகம் பாருங்க. திடீர்னு இப்போ என்ன கவனிக்கிறீங்களா? திடீர்னு இங்கே ஒரு ஏஞ்சல்னு பேர் வச்ச ஆள் இல்லை, ஒரு ஏஞ்சலே வருதுன்னு வைங்க, ஒரு தூதன் வரான்னு வைங்க. ஒரு தூதனை எப்படி பார்ப்பீங்க? நல்ல இதுவா, அழகா பறந்து வரும். இந்த பக்கம் இருக்க ஏதோ ஒரு படம் பார்த்துருக்கீங்க, இப்படிதான் தூதன் இருப்பான்னு நம்ம பார்க்கணும். ஒரு தூதன் இங்கே வேணான்னு வைங்க, எப்படி பார்ப்போம்? நீங்க என்னென்ன பார்த்து ஆச்சரியப்படுவீங்க? முதல்ல வந்த ஆள் எப்படி உள்ள வந்தான்னு யோசிப்போம். எப்படி உள்ள வந்தான்? இங்கே டோரை பூட்டியிருக்கோம், அங்கே டோரை பூட்டியிருக்கோம், ஏசி வேறு போட்டதுனால எப்படி ஆள் உள்ள வந்தான்? கரெக்டாக ஜம்முன்னு அப்படி பறந்து வர்றது இல்லை? இதுதான் அந்த தன்மை. சொல்லுங்க, தன்மை. இந்த பறந்து வர தன்மை இல்லையா? அப்புறம் அந்த 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 அழகு, எப்படி அந்த சட்டைகள்லாம் வச்சிருக்கிறான்னு சொன்னோம்னா, சட்டைகள் அந்த கலர் தொட்டு பார்ப்போம்ல, முகத்தை தொட்டு பார்ப்போம், என்னது இது ரப்பர் மாதிரி இருக்குது, தொட்டு பார்ப்போம்ல. அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் பாருங்க. இப்போ தொடும்போது இப்படி கிள்ளனா வலிக்குது. ஒரு 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 தூதனை அப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஆன்னு சொல்கிறானான்னு பார்ப்போம்ல. ஆனால் அது கிள்ளிக்கிட்டே இருந்தால் கூட, பிச்சை எடுத்தால் கூட ஆன்னு சொல்ல மாட்டார் போல. அப்போ இந்த தன்மை, சொல்லுங்க, தன்மை, தேவத்துவத்தின் பரிபூர்ணம். ஒரு ஏஞ்சல், ஒரு தூதன் அப்படி வந்தாலே நமக்கு பிரமிப்பா இருக்கும் இல்லை? இப்படிதான் பார்த்தாங்க. இயேசு செத்து உயிரோட எழும்பி பூட்டின வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாரு. எல்லாம் அரண்டு போயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? இங்க திடீர்னு தூதன் வந்தாலே நம்ம எல்லாரும் அரண்டுருவோம். ஆமே, டப்புன்னு ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவோம் மேலே. நீ ஆடுறான்னு சரி தூதனை விடுங்க, டக்குன்னு கருப்பா பிசாசு உள்ள வந்துட்டான்னு வைங்க, ஒரு பிசாசு வரான்னு வைங்க, எப்படி இருக்கும்? அப்புறம் என்ன அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான், ஆளுக்கு ஜம்ப் ஆகிக்கிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? இதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு பாஸ்டரு வெளிநாட்டில். கவனிங்கண்ணே, ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்குது, ஒரு லேடி. இவர் உணர்வு ஜெபம் பண்றாரு, பின்னால இப்படி கை காலை வச்சு அப்படி ஏறுது சொவத்துல போய் அந்தரத்துல தூங்கிச்சு. யோசிக்க முடியுதா? பாஸ்டர் மட்டும் தான் இருக்கிற, எல்லாம் ஓடிட்டாங்க பின்னால. அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல. எல்லாம் சபை, அவ்வளவு பெரிய சபை, பின்னால ஓடிட்டாங்க கேட்டுக்கிட்ட.
டப்புனு ஏதாவது யார் எங்க ஜம்ப் ஆவான்னு தெரியாது, டப்புனு கதவை திறந்து ஓடிடலான்னு. ஏங்க வேடிக்கை சொல்ல, இப்படி ஏறுறதே கஷ்டம், ஆமாவா இல்லையா? இப்படி கையை வச்சு பின்னாலே போய் அப்படி ஏறி போய் மேல இருந்து இப்படி பாக்குது. நான் யோசித்தேன், ஏதாவது இந்த ஏஐ எல்லாம் வந்துருக்குது, ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்துருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ணாங்களான்னு பார்த்தா இல்லை. அவர் பேசுகிறாரு, என்ன அது ரிப்ளை கொடுக்குது, இப்படித்தான் வரமாட்டேங்குது. இதுவே பிரமிப்பா இருக்கு. அப்போ பிசாசுடைய ரகம் இப்படிதான், தேவத்துவத்தின் பரிபூர்ணம், பிசாசின் பரிபூர்ணம் எல்லாம் இப்படிதான் போல. இப்போ தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் வாசிங்க, சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்குது. சரீர பிரகாரமாக யாருக்குள்ள? இயேசுவுக்குள். தேவத்துவம் இயேசுவுக்குள் வாசமா இருக்குது. எப்படி? எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தேவத்துவம் இயேசுவுக்குள் வாசமா இருக்கிறது, அந்த பரிபூர்ணம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதனாலதான் காற்றையும் கடலையும் அவர் என்ன செய்யறாரு? தேவத்துவத்தின் பரிபூர்ணம் அதட்டுறாரு, அது அப்படியே கீழ்ப்படியுது. குஷ்டரோகிய செத்து போன உடனே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எப்படி வேலை செய்து பாருங்க. அப்புறம் இவரை மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டுலான்னு பாக்குறாங்க, அப்படி மறைந்து போகிறார். பூட்டின வீட்டுக்குள்ள வருகிறார், செத்து போய் 3ஆவது நாள் உயிரோட. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமா இருக்குது. பிரமிப்பா இருக்கா இல்லையா? பிரமிப்பா இருக்கா இல்லையா? தண்ணிய ராட்சசமாம் 5 அப்போ 2 மீனை அவ்வளவு பேர் சாப்பிட்ற அளவுக்கு, மீதம் 12 கூட எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? கடவுளுடைய ரகம், ஏதோ சில தன்மைகள், ஏதோ சில இல்ல, பரிபூர்ணம் அவருக்குள்ள வாசமா இருக்குது. ஆச்சரியமா இருக்கா இல்லையா? என்ன கவனிங்க, ஆச்சரியமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா இருக்கா இல்லையா? அவரை தான் நாம தெய்வமா கொண்டாடுறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? இதோட முடியல. பவுல் அவருக்குள்ள வாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கவனி, என்ன அர்த்தம்? அவருக்குள்ள பரிபூர்ண வாசமா இருக்குது இல்ல, அவருக்குள் நீங்களும் அவரை போலவே பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அவரை பார்த்து பிரமிக்கிறோம், எவ்வளவு அவரை பார்த்து ஆச்சரியப்படுறோம், எவ்வளவு அவரை பார்த்து ரொம்ப யோசிக்கிறோம். அவர் சொல்றாரு, ரொம்ப யோசிக்காதீங்க, அவரை போலவே. அவருக்குள் இருக்கிற அத்தனை பரிபூர்ணமான காரியங்களும் இப்பொழுது நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சகல துரைத்தனத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அளவிற்கு அப்பாற்பட்ட முழுமையான பரிபூர்ணமான ஒரு உயர்ந்த உன்னதமான தேவ ரகமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப அதுதான் இயேசு சொன்னாரு, என்ன மாதிரியே நீங்களும் செய்யலாம், அற்புதங்களை நடத்தலாம், அதிசயங்களை பண்ணலாம், என்ன மாதிரியே நீங்களும் இந்த பூமியில வாழ முடியும்ன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிப்பட்ட தேவ ரகம், தேவத்துவம் நமக்குள்ள வாசமா இருக்கிறது. சொல்லுங்க, நமக்குள்ள வாசமா இருக்குது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அவர் எப்படி அற்புதம் பண்ணாரோ அதே அற்புதத்தை உங்களுக்குள்ளும் செய்யக்கூடிய அந்த சக்தி, அந்த வல்லமை, அந்த ஆற்றல், அந்த பரிபூர்ண முழுமை உள்ள வைக்கப்பட்டிருக்கு. அதை வேலை செய்யும். எப்படி செய்யும்? ட்ரை பண்ணி பாருங்க. செய்யும். வியாதியை சுகமாக்க முடியும், அசாதாரணமான வல்லமை வெளிப்பட முடியும், மரணத்தை ஜெயிக்க முடியும். அளவிற்குட்பட்ட வாழ்க்கையில் இருந்து அளவிற்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையை நாம் பெற முடியும், காண்பிக்க முடியும், வெளிப்படுத்த முடியும். ஒரு வாசனத்தை பார்த்து முடிப்போம். 1 யோவான், இதை 3:10 வாசித்துருங்க. 3:10 வாசிங்க, அதுக்கப்புறம் 1 யோவான் கிட்ட போவோம். 3:10, கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், அத தேவத்துவம் சாயல்ல
அதுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. ஒரு புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். பூரண அறிவடையும்படி சொல்லுங்க. பூரண அறிவு. அப்ப அவருக்குள்ள வேலை செய்த அந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எதனுடைய ரிஃப்ளெக்ஷன்? பூரண அறிவின் ரிஃப்ளெக்ஷன். பவுல் சொல்றாரு, அந்த பூரண அறிவை நாம் அடையும்படி புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஒரு புதிய மனுஷனா இருக்கிறோம். சொல்லுங்க, புதிய மனுஷன். பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதான். சொல்லுங்க, நான் பழைய ஆள் கிடையாது. சொல்லுங்க, நான் பழைய ஆள் கிடையாது. கைதட்டி, நான் பழைய ஆள் கிடையாது. நான் பழைய மனுஷன் கிடையாது. பழைய அறிவு, பழைய 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 அளவுக்குட்பட்ட மனுஷன் கிடையாது. நான் ஒரு புதிய மனுஷன். நான் வாழ வாழ ஜீவன் பெருகுது. நாங்கள் நாட்கள் கடத்தி போக போக எனக்கு கழுகுகளுக்கு கிடைத்த அதே புது வாழ்வு கிடைக்கிறது. அவர் புதிய மனுஷன். சொல்லுங்க, புதிய மனுஷன். பரிபூர்ணமான ஜீவனை பெற்றிருக்கிறேன். நான் புதுசா யோசிக்கிறேன். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் எனக்குள்ள வேலை செய்யுது. எனக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்படுது. எனக்குள்ள இருந்து மகிமை வெளிப்படுகிறது. நான் ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். தரித்து கொண்டிருக்கிறேன் அர்த்தம் ஒரு சட்டையை மாற்ற மாதிரி ஒரு புது மனுஷன் ஆக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, ஒரு புதிய மனுஷனா இருக்கிறேன். பழைய மனுஷன் வந்து சாவுக்கு ஏதுவான மனுஷன். பழைய மனுஷன் வியாதியின் மனுஷன், சாபத்தின் மனுஷன். ஆனா நான் இப்பொழுது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக ஒரு புதிய மனுஷன். புதிய மனுஷன்னா யாரு? அளவிற்கு அப்பாற்பட்ட, தாழ்வில்லாத, உயர்ந்த, முழுமையான, பூரணமான ஒரு மனிதனாய் நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். அந்த புதிய மனுஷனுக்குள்ள இருந்த அந்த மகிமை வெளிப்படும்படிக்கு பூரண அறிவு எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுக்குள்ள இருந்த அதே அறிவு, இயேசுக்குள்ள இருந்த அதே தன்மை, இயேசுக்குள்ள இருந்த அதே வல்லமை, இயேசுக்குள்ள இருந்த அதே மகிமை, இயேசுக்குள்ள இருந்த அதே வாழ்க்கையின் நோக்கத்தின் நிறைவேறுதல் அப்படி எனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கிறது. சொல்றீங்களா ஒரு ஆமென்? ஆமென், ஆமென். 1 யோவான் 4:17 வாசித்து முடிப்போம். 1 யோவான் 4:17 இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருவோம். 1 யோவான் 4:17 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஒரு அற்புதமான வார்த்தை. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால், இந்த 2வது பகுதி, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவர் இருக்கிற பிரகாரம். அவர் இருக்கிற மாதிரியே நாமும் இந்த பூமியில் இருக்கோம். என்ன மாதிரி? தேவத்துவத்தின் பரிபூர்ணம். அவர் எப்படி இருக்கிறாரு? ஒரு புது மனுஷனாய். அவர் எப்படி இருக்கிறாரு? மக்கள் மேல் அன்பு காட்டுகிறார், மக்களுக்காக இரக்கம் பாராட்டுகிறவராய். அவர் எப்படி இருக்கிறாரு? அசாதாரணமான தேவ ரகமான ஒரு மனிதனாக. அவர் இருக்கிற மாதிரியே நானும் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் இருக்கிற மாதிரியே நானும் இருக்கிறேன். அவர் வேற, நான் வேற இல்ல. அவர் வேற இல்ல, நான் வேற இல்ல. அவர் இருக்கிற மாதிரியே நான் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் மாதிரியே இருக்கேன். நான் அவர் மாதிரியே இருக்கிறேன். சொல்லுங்க, நான் அவர் மாதிரியே இருக்கிறேன். நான் இந்த பூமியில யார் மாதிரியும் இல்லை, நான் அவர் மாதிரி இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் மாதிரி இருக்கிறேன். இந்த பூமியில அவர் மாதிரியே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழும்படிக்கு நம்மளை இந்த பூமியில விட்டுருக்கிறாரு. ஒரு புது மனுஷனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு நம்மளை விட்டுருக்கிறாரு. அப்போ எந்த சிந்தனை நமக்கு வேணும்? அவர்கிட்ட இருந்த சிந்தனை. அதை மட்டும் வாசித்து முடிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. இப்போ நம்முடைய சிந்தனை அப்போ எப்படி இருக்கணும்? அவருக்குள்ள இருந்த அதே சிந்தனையே நமக்குள்ளேயும் இருக்கணும். என்ன சிந்தனை? அவனவன் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும், அவருக்குள்ள என்ன யோசனை சிந்தனை இருந்துச்சோ அதே உங்களிலும் இருக்க கடவுது. எப்படி இருந்த, என்ன சிந்தனை இருந்தது? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே. அவர் தாங்க எவ்வளவு பெருசு, எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் அவர் எப்படி இருந்தார்? உயர்வாக நினைக்கல, தாழ்மையாக இருந்தார். சொல்லுங்க, தாழ்மையாக இருந்தார். தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். தேவ சாயல், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலாக மாறினார். இதை தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் என்னால், அவருடைய சிந்தனையே எப்படி இருக்கு பாருங்க. ஆதலால் கீழ்ப்படிந்தார், தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை
உயர்த்தினார். எல்லாத்த விட பெருசா உயர்த்தினார். எதுவும் பெருசு கிடையாது. சொல்லுங்க, எதுவும் பெருசு கிடையாது. நாம் நல்லா கவனிங்க, கடவுளுக்கு முன்னால நம்மளை தாழ்த்தும் போது எதுவுமே நமக்கு மேல பெருசா இருக்காது. எதுவுமே பெருசா இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் பெருசா இருக்கு, பொருள் பெருசா இருக்கு, உலகத்தில் இருக்கிற வீடு வாசல் ஆஸ்தி அந்தஸ்து அதுன்னு பெருசா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தேவனுக்கு சமமாக இருக்கிற நீங்கள் உங்களை கர்த்தருக்கு தாழ்த்தும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க அதுக்கு பின்னால ஓட மாட்டீங்க, அது உங்களுக்கு பின்னால ஓடி வரும். சொல்லுங்க, பணம் எனக்கு பின்னால ஓடி வரும். அந்தஸ்து, ஆஸ்தி, உயர்வு, பதவி எல்லாம் எனக்கு பின்னால ஓடி வரும். ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்ந்திருக்கும்படி பிதா செய்தார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த பூமியில் இருக்க எல்லா பேரை விட உயர்ந்த பேரு இயேசு என்கிற பேர் என்று உயர்த்தினார். எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தருடைய பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஜீவன கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி மாற்றி இருக்கிறார். தேவரகமான தேவத்துவத்தின் வாழ்க்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழுப்பி நின்று கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இதை விசுவாசிங்க. இந்த செய்தி வெறும் பிரசங்கம் இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாய் மாற வேண்டும். எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ ராபு ஷாதா ராபா காபா லாபா ராபா லாமா ராபா ஓ ராமா ஷேகாலா ராபோ. அவர் இருந்த பிரகாரம், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். அவரை போலவே நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். தேவத்துவம் எனக்குள்ள வாசம் பண்ணப்பட்டிருக்கிறது. முழுமை எனக்குள்ள வாசம் பண்ணப்பட்டிருக்கிறது. பரிபூரணம் எனக்குள்ள வாசம் பண்ணப்பட்டிருக்கிறது. உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை எனக்குள்ள வாசம் பண்ணப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் எனக்குள்ள வாசம் பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்குள்ள பிதா எல்லாவற்றையும் ஒப்படைத்திருந்தார். இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது அவ்வளவு தேவத்துவமும் பரிபூர்ணமும் எனக்குள்ள பலிக்கிறது. இப்ப எனக்குள்ள வாசமா இருக்கிறது. நான் பரிபூர்ணமானவனாய் முழுமையானவனாய் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவத்துவத்தின் தன்மையில வெளிப்படும்படிக்கு இந்த பூமியில நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இருந்தா என்ன பண்ணியிருப்பார்னு யோசித்து பாருங்க. அவர் இருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அவர் இருந்தா இந்த காரியத்தை எப்படி டீல் பண்ணியிருப்பாரு? அவர் இருந்தா இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணியிருப்பாரு? அவர் இருந்தா இந்த வியாதி எப்படி சரி பண்ணியிருப்பாரு? அவர் இருந்தா இந்த மரணத்தை எப்படி சரி பண்ணியிருப்பாரு? அவர் இருந்தா இந்த பற்றாக்குறை எப்படி சரி பண்ணியிருப்பாரு? அவர் இருந்தா என் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனை எப்படி சரி பண்ணியிருப்பாரோ அப்படியே சரி பண்ணும்படியாக நீங்களும் நானும் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போலவே வைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்புறீங்களா? கைகளை தட்டி சொல்லுங்க. அவரை போலவே நான் இந்த பூமியில இருக்கிறபடியால் எதுவும் எனக்கு மேலாய் அல்ல, எல்லாம் எனக்கு கீழாய் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் எனக்குள்ள இருக்கிற இயேசு இருக்கிறார், நான் இருக்கிறேன். ரேபா லாமா ரபோ சந்தா ரபா லாமா ரபோ. எல்லாவற்றுக்கும் மேலாய் இயேசு உங்களுக்கு இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் நீங்கள் உயர்ந்திருக்கும்படிக்கு உங்களையும் தேவத்துவத்தின் பரிபூரணத்தினால் நிரப்பி இருக்கிறார். அதான் இயேசு அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார், நீங்க போய் பாருங்க, கைகளை வைங்க, சொஸ்தமாக்குங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, பிரச்சனைகளை மாற்றுங்கள். எங்கெல்லாம் அப்போஸ்தலர் போனார்களோ அங்கெல்லாம் சுகம், எங்கெல்லாம் இயேசு போனாரோ அங்கெல்லாம் நன்மை. பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் விடுதலையானார்கள். தேவத்துவத்தின் பரிபூரணம் அவர்களுக்குள்ளிருந்து வேலை செய்ய ஆரம்பித்தது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ளும் இருந்து எனக்குள்ளும் இருந்து வேலை செய்கிறது. அதை முயற்சி எடுத்து பாருங்க, தொட்டு பாருங்க, செய்து பாருங்க, நின்று பாருங்க. பிசாசு பின்னிட்டு ஓடுவான், தீமைகள் பின்னிட்டு ஓடும். கடவுளுடைய பரிபூர்ணமான வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம். எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த புரிதல் எங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு உன்னதமான புரிதலை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையை பாதிக்கட்டும், எங்கள் வாழ்க்கையை பாதிக்கட்டும், நாங்கள் இருக்கிற சமுதாயத்தை பாதிக்கட்டும்.
அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கட்டும். இந்த பரிபூர்ண தேவத்துவத்தின் பரிபூர்ணமான வாழ்க்கையினுடைய ரிஃப்ளெக்ஷன் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக எங்கள் சமுதாயத்தில் வெளிப்படட்டும், வெளிப்படுவதாக. அநேகருக்கு நாங்கள் இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தின் முழுமையான பரிபூர்ணமான உயர்ந்த உன்னதமான அளவிற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகட்டும். எங்கள் சந்ததிகளுக்கு கடத்தட்டும், எங்கள் சபைக்கு கடத்தட்டும், எங்கள் ஜனங்களுக்கு நாங்கள் கடத்தி கொண்டு போகட்டும். கடவுள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை விசுவாசிக்கிறோம், அப்படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோம். கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த வார்த்தைகள் அப்படியே அபியாசப்படுத்தப்படுவதாக, அப்படியே பழிப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறோம். மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஏற்படுத்தும்.